ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோர் தென் எ ஹவுஸ் ஒய்ஃப். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நைட் ரொட்டீன்ன்றது முக்கியமாக இல்லையா, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பேசலாம். இப்போ பசங்க ஸ்கூல் போகிறாங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்கனாக்கா அவங்களுக்கு குறிப்பிட்ட டைமிங் இருக்கும் இல்லைங்களா? இவ்வளோ நேரம் தான் ஸ்கூலு, இவ்வளோ நேரம் தான் ஆஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு சுத்தமாக அந்த டைமிங்கில் கிடையவே கிடையாது. இவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் உனக்கு ரெஸ்ட் டைமு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நமக்கு கொடுக்குறாங்களா? எதுவுமே இல்லைங்க. எனி டைம் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். அதுவும் நைட் ரொட்டீன்ன்றது நம்மளுக்கு ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடும்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 to 5லேருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஈவினிங்கே பசங்க வராததுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம்னு வச்சுக்கோங்க ஈவினிங். அதுக்கப்புறம் பசங்க வந்துட்ட பிறகு அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறது, அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாக்கா செஞ்சு கொடுக்கணும், இல்லை காஃபி போட்டு கொடுக்குறது, இல்லை சில பசங்க டியூஷன் போவாங்க, அவங்களுக்கு ரெடி பண்ணி விடணும். இப்படி பசங்கக்கிட்டே நம்மளுக்கு ஒரு 1 ஹவராவது நம்மளுக்கு போயிடுங்க. இல்லை வீட்டிலே சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா ஹோம் ஒர்க்லாம் வீட்டிலே உட்காந்து அவங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் டின்னரு அப்படின்னு ஒன்று சமைக்கவே போகுவோம். டின்னர் கூட ஈஸியாக முடிச்சிருவோங்க. ஆனால் இந்த பசங்களை சாப்பிட வைக்கணுன்றது ஒரு டாஸ்க் இருக்குல்ல, அது பெரிய டாஸ்க்கு. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு நம்மளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே நுழையுவோம் பாருங்கள். டின்னர் செஞ்ச பாத்திரம்லாம் அப்படியே போட்டு வந்திருப்போமா, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணணும். நீங்கள் என்ன தான் ஓடி ஆடி கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணாலும் ஷிங்கில் பாத்திரம்னு ஒன்று இருந்தாக்கா அந்த கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கான ஒரு அர்த்தமே இருக்காது. அதனால ஷிங்கில் நீங்கள் பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கிச்சனே க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டீப் க்ளீன்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் மேலெலாம் நம்ம செஞ்சதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷிங்கில் இருக்கிற பாத்திரம் க்ளீன் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இதுதான் நைட் ரொட்டீனுக்கான க்ளீனிங். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே மார்னிங் நீங்கள் எழுந்து போகும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். கிச்சனில் போய் வேலை செய்ய தோணும். அப்போ தான் நீங்கள் எல்லாமே நைட் அப்படியே போட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோ, நிம்மதியாக தூக்கம் கூட வராதுங்க. ஐயோ காலையில் எழுந்து பாத்திரம் தேய்க்கணுமே, அது பண்ணணுமே, இது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும். தூக்கம் கூட நிம்மதியாக வரவே வராது. அதே நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போங்க பாருங்கள், நிம்மதியாக தூக்கம் வரும். காலையில் கொஞ்சம் நம்ம ஒரு முன்ன பின்ன ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கொஞ்சம் தூங்கி கூட நம்ம எழுந்துக்கலாம். அதே போல் மறுநாள் நீங்கள் என்ன சமைக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஏதாவது காயெலாம் கட் பண்ணணுமா, நைட்டே கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டே அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. புதினா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சின்ன சின்ன வேலைலாம் நைட்டே கொஞ்சம் செஞ்சிங்கன்னா காலையில் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒரு டென்ஷனே இல்லாமல் ஸ்டார்ட் ஆகணுன்னாக்கா நைட் ரொட்டீன்றது ரொம்ப 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 முக்கியங்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கு. வேலைக்கு போயிட்டு வரவங்க தான் நைட் ரொட்டீன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. வீட்டில் இருக்கிற நமக்கும் நைட் ரொட்டீன் ரொம்ப 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 முக்கியம். அதனால் நைட்டே முடிஞ்ச அளவுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு படுத்திங்கன்னா காலையில் மறுநாள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். முடியலன்னாலும் 1 நாள் 2 நாள் செஞ்சு பாருங்கள், அதே பழகிடும். முக்கியமாக டின்னருக்கு நான்வெஜ் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அன்னைக்கு ஷிங்கில் பாத்திரம் வைக்கவே வைக்காதீங்க. ஏன்னா இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்கிறேன். நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணாமல் வச்சுட்டு மார்னிங் எழுந்து போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பேட் ஸ்மெல்லு ஹெவியாக இருக்குங்க. அதெல்லாம் பேக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரொம்ப ஹெவியாக ஸ்மெல் வரும், பேட் ஸ்மெல் வரும், அங்கே நிற்கவே முடியாது. அதனால் அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணி வெளியே போட்டுருங்க. இல்லை அழகாக கவரில் கட்டி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அதெல்லாம் இவ்வளோ நேரம் ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பெருக்காமல் வந்தால் எப்படி? அதனால் கிச்சன் க்ளீனாக பெருக்கிட்டு வாங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் இவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிந்தி இருக்கும் இல்லைங்களா கீழே, அதெல்லாம் கரப்பாம்பூச்சிக்கு பல்லிக்கெல்லாம் நல்லா நைட்டு பார்ட்டி வச்ச மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெருக்கிட்டு நல்லா க்ளீனாக தண்ணியெல்லாம் இருந்தாக்கா அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு மாப் போட்டு தொடச்சி விட்டுட்டு ஒரு மேட் விரித்து போட்டுட்டு அழகாக படுத்து தூங்கி பாருங்க. காலையில் நாள் சூப்பராக போகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.